ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி. தீர்மானம் எண் 1 1976ஆம் ஆண்டு 42வது திருத்தத்தின் மூலம் அரசமைப்பு சட்டத்தின் வகுப்புரையில் சேர்க்கப்பட்ட சோசலிஸ்ட் செக்யூலர் நீக்க வேண்டும் என்று பாஜகவினர் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தள்ளுபடி செய்துவிட்டது. ரொம்ப முக்கியமான செய்தி இது. அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் அந்த பிரியாம்பிள் என்கிற முகப்புரையில் இருக்கிற முக்கியமான 2 சொற்களை நீக்கும்படி யார் வழக்கு போட்டதுன்னா பிஜேபி. ஏன் இந்த பேரணி நடத்துறேன்னா அதுதான் காரணம். அம்பேத்கர் எழுதிய சட்டத்தில் கை வைக்க பார்க்கிறார்கள். அனுமதிக்கலாமா? ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. ஆனாலும் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் இருந்து செக்யூலர் என்கிற சொல்லை நீக்க வேண்டும் என்றும் இந்தியாவை மதம் சார்ந்த இந்து ராஷ்டிரம் என அறிவிக்க வேண்டும் என்றும் பாஜக உள்ளிட்ட சங்க பரிவார அமைப்புகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றன. இந்தியா மதசார்பு கொண்ட நாடாக மாற்றப்பட்டால் சிறுபான்மை மதங்களை சார்ந்தவர்களின் உரிமைகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களின் அடிப்படை உரிமைகள் யாவும் பறிபோய்விடும். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், ஜனநாயகம் போன்ற யாவும் ஒழிக்கப்பட்டுவிடும். இதான் அம்பேத்கர் எழுதின கொள்கை. அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதுதான் ஜனநாயகம். இவை யாவும் ஒழிக்கப்பட்டுவிடும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்துள்ள இன்றைய அரசமைப்பு சட்டம் தூக்கி எறியப்படும். மனுவாத ஆட்சி மீண்டும் நிறுவப்படும். இந்தியா என்பது பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்னும் பாகுபாடுகள் மலிந்த மதம் சார்ந்த இந்துத்துவ பாசிச நாடாக நிலைப்படுத்தப்படும். எனவே மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல. மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல. திரும்ப சொல்லுங்கள், மதம் மக்களுக்கானதே. மதம் மக்களுக்கானதே, அரசுக்கானதல்ல என சிறுத்தைகளின் இந்த பெருந்திரள் பேரணி மிகுந்த உறுதியோடு ஓங்கி உரத்து அறிவிக்கிறது. இந்தியாவை மதசார்பு கொண்ட நாடாக மாற்றுவதற்கு செய்யப்படும் எந்த ஒரு முயற்சியையும் தடுத்து முறியடிப்போம். புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் கூறுவது போல் இந்தியாவை மதசார்பற்ற நாடாகவே பாதுகாப்போம் என அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறைகூவல் விடுக்கிறது. கைகளை தட்டி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுமாறு கேட்டுக் கொள்கிறேன். இனிமே நான் சொல்ல போகிற தீர்மானங்கள் எல்லாம் கூடுதல் தீர்மானம் தான். இந்த பேரணிக்கான முதல் தீர்மானம் ஒற்றை தீர்மானம், ஒரே தீர்மானம், உயிர் மூச்சான தீர்மானம், முதன்மையான தீர்மானம் இந்த தீர்மானம் தான். நாட்டில் எத்தனை மதங்களும் இருக்கட்டும், அது மக்களுக்குரியது. ஆனால் அரசாங்கம் ஒரு மதத்தை ஆதரித்து இன்னொரு மதத்தை எதிர்க்க கூடாது. இதுதான் அம்பேத்கர் சொல்லியிருக்கிற அரசமைப்பு சட்டம். மறுபடியும் நீங்க டிவைடர்ல ஏறிட்டீங்க. பின்னால இருக்கிற மக்களுக்கு மறைக்கும். தயவுசெய்து நீங்கள் இறங்கி நின்னீங்கன்னா அவங்களும் பார்ப்பாங்க. தீர்மானம் எண் 2 வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கான தனி சட்டத்திற்கு எதிராகவும் அனைத்து எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி அடாவடியாக நிறைவேற்றப்பட்டுள்ள வக்ஃப் திருத்த சட்டத்தை உடனே திரும்ப பெற வேண்டும் என இந்த பேரணியின் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. வக்ஃப் திருத்த சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க, ஆனால் நாம சொல்றோம் வாபஸ் வாங்கு, திரும்ப பெறு. அத்துடன் அந்த சட்டத்துக்கு எதிராக அண்மையில் விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக தடையை உச்சநீதிமன்றம் நீட்டிக்க வேண்டும் எனவும்
இந்த பேரணி உச்ச நீதிமன்றத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அதாவது இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டாங்க, இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து. அவன் ஸ்டே பண்ணி வச்சிருக்கான். அதை உடனே வெக்கேட் பண்ணாதீங்க, ஸ்டேவை ரத்து பண்ணிடாதீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு நம்ம தீர்மானம் போறோம். அந்த ஸ்டே அப்படியே இருக்கணும். ஏன் நீங்க எல்லாம் கீழே நின்னா என்ன ஆயிரும்? ஏன் படியில ஏறி உட்கார்ந்துருக்கிறீங்க? மூன்றாவது தீர்மானம், குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். இது கொரோனா டைம்ல கொண்டு வந்தாங்க, நிறைவேற்றிட்டாங்க. அப்போ இந்த சட்டம் வந்த போது இதே திருச்சிராப்பள்ளியில் நாம் தான் லட்சக்கணக்கான சிறுத்தைகளை திரட்டி தேசம் காப்போம் பேரணி நடத்தினோம். இந்தியாவிலேயே குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக லட்சக்கணக்கானோரை திரட்டி பேரணி நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக நாம் இந்த பேரணி நடத்துகிறோம். அதனால வக்ஃப் திருத்த சட்டத்தையும் திரும்ப பெறணும். 4 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தையும் திரும்ப பெற வேண்டும். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏற்கனவே இதே பாஜக அரசு எதிர்க்கட்சிகளின் தீவிரமான எதிர்ப்புகளையும் பொருட்படுத்தாமல் நிறைவேற்றிய குடியுரிமை திருத்த சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானதாகும். குறிப்பாக மதச்சார்பின்மைக்கு எதிரானதாகும். செக்யூலரிசம், அதான் மதச்சார்பின்மை, அதற்கு எதிரானதாகும். அத்துடன் இந்திய மக்களை மத அடிப்படையிலும் பிளவுபடுத்துகிறது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து இந்தியாவுக்குள் தஞ்சம் புகுந்திருக்கும் அகதிகளில் முஸ்லிம்களை தவிர மற்ற மதத்தினருக்கு குடியுரிமை வழங்கிட இந்த திருத்த சட்டம், ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க, இந்த திருத்த சட்டம் வழிவகை செய்கிறது. முஸ்லிம்களுக்கு எதிரான அந்த அப்பட்டமான பாகுபாட்டை ஐநா மனித உரிமை கவுன்சிலின் ஐநா பொதுச் செயலாளரும் கண்டித்துள்ளார். உலகின் பல்வேறு நாடுகள் இது மத ரீதியான வன்முறைக்கு வழிகோலும் என்று சுட்டிக்காட்டியுள்ளன. ஐநா மனித உரிமை கவுன்சிலும் ஐநா பொதுச் செயலாளரும் கண்டித்துள்ளார்கள். இந்தியா முழுவதும் ஜனநாயக சக்திகள் அதை எதிர்த்து போராட்டங்களை நடத்தின. ஆனாலும் அந்த சட்டத்தை திரும்ப பெற மோடி அரசு மறுத்து வருகிறது. இந்நிலையில் இஸ்லாமியர்களை 2ஆம் தர குடிமக்களாக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என இந்த பேரணி ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. கைகளை தட்டி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக் கொள்கிறேன். அடிக்கடி கைகளை தட்டினா சுறுசுறுப்பா இருக்கும். நிமித்து உட்கார்ந்து கை தட்டுங்க. தீர்மானம் எண் 4, தேசிய மக்கள் தொகை பதிவேடு, தேசிய குடிமக்கள் பேரேடு ஆகியன தயாரிப்பதை கைவிட வேண்டும். 2021 மேற்கொள்ளப்படாமல் ஒத்தி போடப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கை 2027 மேற்கொள்ளப்படும் என்று, அது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்கும் என்று ஒன்றிய பாஜக அரசு அறிவித்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ளும் போது தேசிய மக்கள் தொகை பதிவேட்டையும் தேசிய குடிமக்கள் பேரேட்டையும் தயாரிக்க மோடி அரசு திட்டமிட்டுள்ளது. குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் இவை செய்யப்பட்டுள்ளன. அதன் மூலம் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட கோடிக்கணக்கான இந்திய மக்களை நாடற்றவர்கள் என அறிவிப்பதற்கு மோடி அரசு திட்டமிட்டுள்ளது. அது மக்களை பிளவுபடுத்தி மிகப்பெரிய உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த கொடுமையான பாசிச திட்டத்தை கைவிட வேண்டும் என இந்த பேரணி ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் 5, மதத்தின் பெயரால் ஏவப்படும் வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்கு சிறப்பு சட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்ட காரணத்தால் மதவாத வன்முறை தடுப்பு சட்ட மசோதா நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் 2005ஆம் ஆண்டு 20 வருஷத்துக்கு முன்னால அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட அந்த மசோதா சட்டமாக்கவே
2014ஆம் ஆண்டு கைவிடப்பட்டது. பாஜக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து மத அடிப்படையிலான வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு மதவாத வன்முறை தடுப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என ஒன்றிய அரசை இந்த பேரணி வலியுறுத்துகிறது. இது அரசமைப்பு சட்ட உறுப்பு எண் 25 உறுதி செய்யப்பட்டுள்ள மத அடிப்படையிலான சுதந்திரத்தை மறுப்பதாக உள்ளது. ஒருவர் எந்த மதத்தை தழுவினாலும் அவருக்கு முன்பு என்ன உரிமைகள் இருந்ததோ அவற்றை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமையாகும். எனவே இடஒதுக்கீடு உள்ளிட்ட உரிமைகளை மதம் மாறிய பட்டியல் சாதியினர் மற்றும் பிற பிற்படுத்தப்பட்டோர் ஆகியோருக்கு மறுக்கக்கூடாது. அவர்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைத்திட உரிய சட்டம் இயற்ற வேண்டும் என இந்த பேரணி இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. கிறிஸ்தவத்தை தழுவிய பிற்படுத்தப்பட்டோரையும் பட்டியல் சமூகத்தினரையும், அதாவது தலித் கிறிஸ்டியன்ஸ் பட்டியல் சமூகத்தினரையும் தமிழ்நாடு அரசு பிற பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் வைத்து தற்போது இடஒதுக்கீடு வழங்கி வருகிறது. அது போதுமானதாக இல்லை. எனவே அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தனியே உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை இந்த பேரணி கேட்டுக்கொள்கிறது. தலித் கிறிஸ்டியன் எங்களை எஸ்சி பட்டியலில் சேருங்கன்னு சொல்றாங்க. அது யூனியன் கவர்மெண்ட்டுக்கான கோரிக்கை, டெல்லியில் இருக்கிற அரசுக்கான கோரிக்கை. அது எப்ப நிறைவேறும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படல. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு. அதனால அந்த கேஸ் இருக்கிறதுனால ஒண்ணும் பண்ண முடியாது. கேஜி பாலகிருஷ்ணன் தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருக்காரு மோடி. அது இன்னும் அறிக்கையை சமர்ப்பிக்கல. அதுவரையில் தமிழ்நாடு அரசு ஓபிசி இடஒதுக்கீட்டுல முஸ்லிம்களுக்கு 3% கொடுக்கிற மாதிரி பிசி பிராக்கெட்ல எம் அப்படின்னு போட்டு இடஒதுக்கீடு தராங்க. அதே போல பிசி பிராக்கெட்ல டிசி தலித் கிறிஸ்டியன்ஸ் என போட்டு ஏற்கனவே ஒதுக்கிய அந்த இடஒதுக்கீட்டை இவர்களுக்கும் வழங்க வேண்டும். அதே போல கிறிஸ்தவத்தை தழுவி இருக்கிற வன்னிய கிறிஸ்தவர்கள், உடையார் கிறிஸ்தவர்கள், பிள்ளைமார் கிறிஸ்தவர்கள், நாடார் கிறிஸ்தவர்கள், செட்டியார் கிறிஸ்தவர்கள், ஓபிசில நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. கிறிஸ்தவம் மாறினாலும் சாதி போகாது தமிழ்நாட்டில், இந்தியாவில். அதுதான் பிரச்சனை. அவங்க பிசில தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கேட்டகரைசேஷன் பண்ணி இடஒதுக்கீடு தரணும். இது விடுதலை சிறுத்தைகளின் 8வது தீர்மானம். கைகளை தட்டி நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து 9வது, சமவாய்ப்பு ஆணையத்தை அமைத்திட வேண்டும். நீதியரசர் ராஜேந்திர சச்சார், அவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, அவர் தலைமையில் ஒரு கமிஷன் போட்டாங்க. முஸ்லிம் மற்ற சிறுபான்மையினருடைய கல்வி தகுதி, கல்வி நிலை, பொருளாதார நிலை என்ன என்று ஆராய்வதற்காக போடப்பட்ட கமிஷன். அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சமவாய்ப்பு கமிஷன் ஆணையம் ஒன்றை நீங்க அமைக்கணும் அப்படின்னு ஒரு பரிந்துரைச்சிருக்கிறார். அத காங்கிரஸ் அரசும் கண்டுகல, இப்ப இருக்கிற மோடி அரசும் கண்டுகல. விடுதலை சிறுத்தைகள் கண்டு கொள்கிறோம். நீதிபதி ராஜேந்திர சச்சார் கமிட்டி ஷெட்யூல் காஸ்டுக்கான கமிட்டி அல்ல, ஷெட்யூல் டிரைப்ஸுக்கான கமிட்டி அல்ல, முஸ்லிம் மக்களுக்கான ஒரு கமிஷன். அந்த கமிஷன் ஒரு ரெக்கமெண்டேஷன், பரிந்துரையை கொடுத்துச்சு. அந்த பரிந்துரையை நாம் இங்கே முன்மொழிகிறோம். நீதியரசர் ராஜேந்திர சச்சார் ஆணையம் அளித்த பரிந்துரைகளில் முக்கியமானது சமவாய்ப்பு ஆணையம் உருவாக்குவது பற்றியதாகும். அனைத்து சமயத்தினரும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சமமான வாய்ப்பு பெறுவதை அரசாங்கம் உத்தரவாதம் செய்ய வேண்டும். மதத்தின் அடிப்படையில இடஒதுக்கீட்டை கொடுக்க கூடாது. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் சமவாய்ப்பை பெறணும். இந்துவா இருக்கிறவர்கள் மட்டும்தான் இடஒதுக்கீடு, முஸ்லிமா இருந்த இடஒதுக்கீடு இல்லைன்னா அது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. ராஜேந்திர சச்சார் சொல்றார். அதை செயல்படுத்துவதற்கு ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும். அதற்காக தனியே ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று நீதியரசர் சச்சார் குழு பரிந்துரைத்தது. ஆனால் அதனை இதுவரை ஒன்றிய அரசு நிறைவேற்றவில்லை. அந்த ஆணையத்தை அமைக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கும் உள்ளது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்கு. எனவே தமிழ்நாடு அரசே, திராவிட முன்னேற்ற கழக அரசே, எங்களின் தோழமை அரசே, சச்சார் குழு பரிந்துரைகளின் அடிப்படையில்
சமவாய்ப்பு ஆணையத்தை அமைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறுத்தைகளின் பேரணி வலியுறுத்துகிறது, கேட்டுக்கொள்கிறது. இன்னும் 3 தீர்மானம் தான். சோர்வா இருக்கா? உற்சாகமா இருக்கீங்களா? நிமிர்ந்து உட்காருங்க. நிறைய பேர் இங்க வர முடியாம அங்கங்க எல்இடி நின்றுட்டு பாக்குறாங்க. கும்பலா திரளா வழி நெடுக 20 இடத்துல எல்இடி இதே மாதிரி வச்சிருக்கிறோம். 20 இடங்கள்லயும் கும்பலா பல்லாயிரக்கணக்கானவர்கள் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடைகிட்ட நீங்க வரலனாலும் என் பக்கத்துல இருக்கிறதா நான் உணர்றேன். 1 கிலோமீட்டருக்கு அப்பால் எல்இடியை பார்த்து கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். 10வது தீர்மானத்தை நிறைவேற்றி தாருங்கள். அந்த நிர்வாகத்தில் இருந்து இந்துக்களான பிராமணர்களை நீக்கி பௌத்தர்களிடமே அந்த நிர்வாகத்தை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து புத்த பிக்குகளின் தொடர் போராட்டம் அங்கே நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பௌத்தர்களின் உணர்வுகளை மதித்து கோரிக்கையை ஏற்று மகாபோதி விகாரை அதன் நிர்வாகத்தை பௌத்தர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று சிறுத்தைகளின் இந்த பேரணி காவிரி கரை ஓரத்தில் இருந்து உரத்து முழங்குகிறது, வலியுறுத்துகிறது. இன்னும் 2 தீர்மானம் தான். நீங்க அமைதியா உட்காந்து, எனக்கு தான் தொண்டை போகுது, பயங்கரமா வலிக்குது. அங்க இருந்து கோஷம் போட்டு வந்த இங்க இந்த தீர்மானங்களை படித்துக் கொண்டிருக்கிறேன். 11வது தீர்மானம், வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தை விளக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை நீக்கணும்னு பிஜேபி காரன் சொல்றான். இப்ப நாம வக்ஃப் திருத்த சட்டத்தை நீக்கணும்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவன் இந்த சட்டத்தை நீக்க சொல்றான். வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம். இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா, எந்தெந்த மதங்களுக்கான வழிபாட்டு தலங்கள் இப்ப எப்படி இருக்கோ அப்படியே இருக்கணும். அதுல இது எங்க ஊர் கோயில் இருந்துச்சு 500 வருஷத்துக்கு முன்னால, இந்த இடத்துல ராமர் பிறந்தாரு, இந்த இடத்துல கிருஷ்ணர் பிறந்தாரு, அப்படிலாம் சண்டை போடக்கூடாது. ஏதோ அயோத்தியில் நடந்ததோட இருக்கட்டும், மற்ற இடங்கள்ல பிரச்சனை பண்ணக்கூடாது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோயில் இருக்கோ அந்தந்த கோயிலை அப்படியே பாதுகாக்கணும், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டம். இந்தியாவில் உள்ள வழிபாட்டு தலங்கள் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் எந்த நிலையில் இருந்தனவோ, இந்த நாடு விடுதலை பெறுகிற போது, சுதந்திரம் அடைகிற போது ஒவ்வொரு கோயிலும் என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்ததோ, இது இந்து கோயில், இது முஸ்லிம் மசூதி, இது கிறிஸ்தவர் தேவாலயம், இது சமணர் விகாரை, இது பௌத்தர் விகாரை, இது சமண பள்ளி என்று இருந்தால் 47 ஆகஸ்ட் 15 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும். எந்த நிலையில் இருந்தனவோ அதே நிலை தொடர வேண்டும் என்பதற்காக வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் இந்த சட்டத்தின் நிபந்தனைகளுக்கு முரணாக பாபர் மசூதி வழக்கில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த வெற்றியில் ருசி கண்ட சங்க பரிவாரத்தினர் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான பல்வேறு மசூதிகளை இந்து கோவில்கள் என உரிமை கொண்டாடி வழக்குகளை தொடுத்து வருகின்றனர். குறிப்பாக வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்துள்ளனர். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்துள்ளனர். அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான இந்த நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு அனுமதிக்க கூடாது என்றும், வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தை விளக்கக்கூடாது என்றும் ஒன்றிய பாஜக அரசுக்கு இந்த பேரணி வேண்டுகோள் விடுக்கிறது. ஓங்கி கைதட்டுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. கடைசி தீர்மானம் படிக்க போறேன். ரொம்ப நேரம் தீர்மானமே படிச்சுட்டு இருக்குது, போர் அடிக்குதா? கடைசி தீர்மானம் 12வது தீர்மானம்,
பொது சிவில் சட்டம் கொண்டு வரும் முயற்சியை கைவிட வேண்டும். இப்ப பார்லிமெண்ட்ல இந்த கூட்டத்தொடரிலையோ அடுத்த கூட்டத்தொடரிலையோ புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வர போறாங்க. என்னன்னா, முஸ்லிம்களுக்கு தனி சட்டம் கூடாது, கிறிஸ்தவர்களுக்கு தனி சட்டம் கூடாது, எல்லாருக்கும் பொதுவான ஒரு சிவில் சட்டம். தம்பி கொஞ்சம் பின்னால தள்ளி நில்லுங்க, போலீஸிங் பயங்கர நெருக்கடியாக, இந்த பேரிகார்ட்ல தள்ளி நிக்க, பின்னால முன்னால இழுக்காது, தள்ளாதீங்க, உட்கார்ந்து மேல வந்து இழுக்க வேண்டியது, கொஞ்சம் பேக்ல தள்ளி நில்லுங்க, அப்படியே ஸ்டெடியா நில்லுங்க, அப்படியே நின்ன இடத்துல நில்லுங்க, முன்னால சாயாதீங்க. எல்லாம் இளைஞர்கள் தான், அப்படியே நில்லுங்க, நெஞ்ச நிமிர்த்தி. ஒன்னை எவனும் முன்னால தள்ளி மேல ஏறக்கூடாது, கீழே இடிச்சு தள்ளி மேல ஏற அனுமதிக்க கூடாது ஒருபோதும். ஸ்டெடியா நிக்கணும். கடைசி தீர்மானம், ஒன்றிய பாஜக அரசு இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயன்று வருகிறது. 2018 ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிடப்பட்ட சட்ட ஆணையத்தின் 21வது அறிக்கையில் பொது சிவில் சட்டம் இந்த கட்டத்தில் அவசியமும் அல்ல, விரும்பத்தக்கதும் அல்ல என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. லா கமிஷன் ஒரு அமைப்பு இருக்கு. தம்பி தம்பி கீழே இறங்க, ஒரு ஆள் எவ்வளவு வேற பிரச்சனை பண்ற, கீழே இறங்க, கீழே இறங்க, கீழே இறங்க, கீழே தம்பி கீழே இறங்க. லா கமிஷன் வந்து 21வது அறிக்கையில என்ன சொல்லி இருக்குன்னா, பொது சிவில் சட்டம் இந்த கட்டத்தில் அவசியமும் அல்ல, விரும்பத்தக்கதும் அல்ல என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதையும் மீறி சிவில் சட்டம் என்னும் RSS திட்டத்தை செயல்படுத்த மோடி அரசு முனைப்பாக உள்ளது. இது தேசத்தின் நலன்களுக்கு எதிரானது. எனவே மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என இந்த பேரணி ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. அப்படியே எல்லாரும் எழுச்சி நில்லுங்க, எல்லோரும் எழுந்திருந்து இந்த 12 தீர்மானங்களையும் கைகளை தட்டி வரவேற்று நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓங்கி கைகளை தட்ட வேண்டும். ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.